வெல்கம் டு நவனிகாஸ் DIY. burmese ஸ்டைலில் முட்டை bhejo எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 4 முட்டை எடுத்துருக்கேன், அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் பூண்டு ரெண்டையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தோட கலர் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு லைட் ப்ரௌன் ஆன உடனே எடுத்துருங்க, ரொம்ப செவந்துருச்சுன்னா கசக்கும். நாலு வரமிளகாயை லைட்டாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கூட போட்டு கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட 2 டீஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரை டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளியை கரைச்சி புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு ஸ்டஃபிங் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ண வெங்காயத்தை கொஞ்சம் உள்ளே வச்சுருங்க. அப்புறம் ஃப்ரை பண்ண பூண்டையும் உள்ளே வச்சுருங்க. 1 டீஸ்பூன் கரைச்சி வச்சுருக்க உப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. அரை டீஸ்பூன் புளித்தண்ணியும் அரை டீஸ்பூன் எலுமிச்சை ஜூஸும் சேர்த்துக்குங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க சில்லி ஃப்ளாக்ஸையும் மேலே சேர்த்துக்குங்க. ஃப்ளேவருக்காக மேலே கொஞ்சம் மல்லித்தலை வச்சுருங்க. அவ்வளோதான், பர்மீஸ் ஸ்டைலில் முட்டை bhejo ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.